இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னோடய டே 7:10க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் போல் சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி வீடியோவும் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கீ தோசை, இட்லி பொடி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தம்பி 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டான். தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. மசாலா டீ போட்டிருந்தேன். டீ குடிச்சிட்டு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடாமல் அப்படியே தான் ட்ரை பண்ணேன். வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே சிக்கன் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், சிக்கன் இது எல்லாமே வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, நான் அதனால் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். நல்லா ஆயில் சேர்த்துட்டு மல்லாட்டை சேர்த்து அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே ஆயிலில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மல்லாட்டை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த லெமன் சாறு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 12:30க்கு தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? லெமன் ரைஸ், சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன், உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் சேர்த்து. டெசர்ட்டுக்கு ப்ரோட்டீன் பார் தான் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான், மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தம்பிக்கு கொடுத்துட்டு நாங்களுமே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? லெமன் ரைஸ், சிக்கன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கிரேவி. டெசர்ட்டுக்கு அதிரசம். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. ஈவினிங் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் காஃபி கேட்டான். காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான். டியூஷன்லேருந்து வந்ததும் தம்பி ஸ்நாக்ஸ் கேட்டான். முந்திரியை கீழே வறுத்து கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு நாங்களுமே வெளியே கிளம்பிட்டோம். எல்லா கோவில்லையும் திருவிழா நடக்கிறதுனால ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். மீஷோலேருந்து கொரியர் வந்திருந்தது, அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கேட்ரேஜ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இங்கு பென்னுக்கு.
50 பீஸ் வந்திருந்தது. தம்பி அடிக்கடி கேட்ரேஜ் தான் கேட்பான். அதனால் மீஷோவில் ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.